வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல டே 58ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்டா எப்படி இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஒரு 100 பேட்டர்ன்ஸ் உண்டு. அந்த 100 பேட்டர்ன்ஸ்ல இன்னைக்கு 30 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ I want to plus verb. I want to eat now. I want to sleep. I want to go. இந்த மாதிரி பேசுறோம் இல்லையா? இதே மாதிரி நிறைய ஒரு 30 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க இதை பார்த்தாவே போதும், உங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் வரும். ஓகேங்களா? ஓகே. வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, பாருங்க, பிடிக்கும், லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னைக்குள்ள டாபிக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் I want to plus verb. want அப்படின்னா என்னது? டிசையர். ஓகேங்களா? நமக்கு இது தேவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இப்போ I want to eat now. எனக்கு இப்போ சாப்பிடணும். I want to go home. எனக்கு இப்போ வீட்டுக்கு போகணும். I want to learn English. எனக்கு இங்கிலீஷ் படிக்கணும். இதெல்லாம் என்னது? நமக்கு டிசையர். I want to take rest. எனக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? I want to talk to you. உன்கிட்ட பேசணும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு 5 சென்டென்ஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் 60 டேஸ்க்கு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா I need to. நீட் அப்படின்றது எசென்ஷியல், அவசியமா, கட்டாயமா செய்யணும்ன்றதுதான் நீட். வாண்ட் அப்படின்றது டிசையர். ஓகேங்களா? அது அவசியம் கிடையாது. நீடுன்றது அவசியம், கட்டாயம். I need to call my friend. என்ன ஃப்ரெண்டை நான் இப்ப கூப்பிடணும், அவசியமா கூப்பிடணும். I need to finish this work. இந்த ஒர்க்கை நான் கட்டாயமா முடிக்கணும். I need to go early. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அடுத்தது I need to buy some vegetable. கட்டாயமா வெஜிடபிள்ஸ் வாங்கணும். I need to improve my English. என்னோட இங்கிலீஷை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் அட்லீஸ்ட் ரெண்டு இல்ல மிஞ்சி பண்ணா ஒரு 5 சென்டென்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இங்கிலீஷ் நல்லா பேசலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் போயிடுவோமா? சரி. I have toனா என்னது? கட்டாயம். நீடுன்றது எசென்ஷியல், வாண்ட்ன்றது டிசையர், have அப்படின்றது கண்டிப்பா மஸ்ட்னு அர்த்தம். I have to attend a meeting. நான் கண்டிப்பா மீட்டிங் அட்டன் பண்ணணும், வேற வழியே கிடையாது, கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு சொல்லுவோம் இல்லையா? I have to wake up early. நான் சீக்கிரமா எந்திக்கணும். ஓகேங்களா? I have to clean my room. என்னோட ரூமை நான் கண்டிப்பா கிளீன் பண்ணியே ஆகணும். I have to submit the file. நான் இந்த ஃபைலை கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? I have to take care of this. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி நீங்க ஒரு 4-5 சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன் 4. I am trying to நான் முயற்சி செய்கிறேன் அர்த்தம். I am trying to study well. நான் படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். இதெல்லாம் நம்ம டெய்லி பேசுறோம் தானே, வீட்லயோ வெளியிலயோ ஃப்ரெண்ட்ஸ்டையோ. இந்த 30 பேட்டர்ன்ஸுக்குள்ள கண்டிப்பா உங்களோட கான்வர்சேஷன் இருக்கும். 100 பேட்டர்ன்ஸ் மொத்தம். அந்த 100 பேட்டர்ன்ஸ்ல இன்னைக்கு 30 கொடுத்துருக்கேன். நீங்க அடுத்து எனக்கு வேணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா கொடுக்கலாம். I am trying to speak English. ஓகேங்களா? நான் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்றேன். I am trying to cook better. நான் நல்லா சமைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். புரியுதுங்களா? இதே மாதிரி வேற என்னன்னு சொல்லலாம்? I am trying to understand you. உன்னைய அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முயற்சி செய்கிறேன். I am trying to save money. நான் பணத்தை சேவ் பண்றதுக்கு முயற்சி செய்கிறேன். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், கூட ஒரு கொஞ்சம் சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா அப்படியே அதாவது ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணதான் நமக்கு இங்கிலீஷ் வரும். நீங்க ஒரு 10 சென்டென்ஸை படிச்சுட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடுவோமா? I am going to அப்படின்னா என்னது? கோயிங்னா என்னன்னா செய்ய போகிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ட்ரைங் டுனா முயற்சி செய்கிறேன், கோயிங் டுனா முயற்சி செய்ய போகிறேன்னு அர்த்தம். I am going to start now. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். I am going to start now. நான் இப்போ செய்ய போறேன், இந்த ஒரு வேலையை செய்ய போகிறேன்னு அர்த்தம். I am going to cook. நான் சமைக்க போகிறேன். I am going to buy a new phone. நான் ஒரு நியூ ஃபோன் வாங்க போகிறேன். ஓகேங்களா? ஒரு வேலையை செய்ய போகிறேன்றதுக்கு I am going to. ட்ரை அப்படின்ற முயற்சி செய்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா I would like to. எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். I would like to plus verb. I would like to talk to you. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? விரும்புகிறேன்னு அர்த்தம். I would like to talk to you. உன்கிட்ட பேசுறதுக்கு நான் விரும்புறேன்னு அர்த்தம். I would like to join this class. இந்த கிளாஸை ஜாயின் பண்றதுக்கு எனக்கு விருப்பம். I would like to rest. நான் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் விரும்புறேன்.
ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு 2 சென்டென்ஸ் சொல்லுங்களேன். ஐ வுட் லைக் டு நோ மோர். உன்னைய வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறது முயற்சி செய்கிறேன். ஐ வுட் லைக் டு ஹெல்ப் யூ. நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு விரும்புகிறேன். ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க வந்து பேசி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா ஒரு 100 பேட்டர்ன்ஸ்ல தான் இங்கிலீஷ். அதுல 30 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னொரு 60 பேட்டர்ன்ஸ் இன்னொரு 70 பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் பேட்டர்ன் போயிடுவோமா. I am not able to. அதுல I am unable to சொல்லலாம். I am not able to. ஓகேங்களா I am not able to sleep. நம்ம டெய்லி சொல்றோம்ல எனக்கு தூங்கவே முடியல. I am unable to sleep. I am unable to understand this. என்ன இதை புரிஞ்சுக்க முடியல. Not able போட்டுக்கலாம், unable போட்டுக்கலாம். I am not able to concentrate. என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சின்ன சின்ன நம்ம அப்படியே வரிசையா கடகடான்னு பேசிட முடியாது. சின்ன சின்ன சென்டென்ஸா படிச்சாதான் முடியும். ஓகேங்களா அடுத்தது வந்து நாட் ஏபிள் டு. வேற ஏதாவது சென்டென்ஸ் சொல்றீங்களா. I am not able to finish this. எனக்கு வந்து இதை finish பண்ண முடியல. I am unable to finish this சொல்லலாம். I am unable to come today. நான் இன்னைக்கு என்னால வர முடியல. I am not able to come today. புரியுதுங்களா ஓகே தானே. நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன் 8 என்னது. I don't want to. எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எனக்கு தேவையில்லை இது. I don't want to plus verb. I don't want to eat now. நான் இப்ப எனக்கு சாப்பிட வேணாம். எனக்கு சாப்பாடு தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்களா மாட்டேன். I don't want to fight. சண்டை போட எனக்கு விருப்பம் இல்லை. I don't want to go outside. எனக்கு வெளியில போகணும் பிடிக்கல, நான் வரல, விரும்பல அப்படின்னு சொல்றீங்களா. I don't want to buy this. எனக்கு இது வாங்க பிடிக்கல. ஓகேங்களா I don't want to disturb you. உன்னை டிஸ்டர்ப் பண்றது எனக்கு விருப்பம் இல்லை. இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். கூட ஒரு 2 சென்டென்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேங்க நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஐ டிடன்ட் மீன் டு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா ஐ டிடன்ட் மீன் டு பிளஸ் வேர்ப். ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. நான் ஹர்ட் பண்ணணும்ன்றதுல சொல்லல. ஐ டிடன்ட் மீன் டு ஷவுட். ஐ டிடன்ட் மீன் டு அப்செட். இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 2. ஓகேங்களா நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஐ ஆம் யூஸ்டு டு. எனக்கு இதே பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதே பழகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ ஆம் யூஸ்டு டு verb ing. ஐ ஆம் யூஸ்டு டு வாக்கிங் அப் ஏர்லி. நான் எனக்கு சீக்கிரமாவே எந்திக்கிறது பழகியாச்சு. ஐ ஆம் யூஸ்டு டு டிராவலிங் அலோன். எனக்கு தனியா டிராவல் பண்றது பழகிட்டு. ஐ ஆம் யூஸ்டு டு ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். எனக்கு இங்கிலீஷ்ல பேசுறது பழகிட்டு. ஒரு சிலர்லாம் நம்ம கொஞ்ச நாள் போனா நம்மளும் என்ன ஆயிரும், இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா ஐ ஆம் யூஸ்டு டு ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட். ஒரு சிலர்லாம் நல்லா காரசாரமா ஸ்பைசியா சாப்பிட பிடிக்கும். அவங்க எப்படி சொல்லுவாங்க. நீங்களும் எது பழக்கம் அப்படின்றத இந்த சென்டென்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா லெட் மீ. லெட் மீ அப்படின்னா என்ன, அனுமதி கொடுங்கன்னு அர்த்தம். நான் இதை செய்யட்டுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. லெட் மீ எக்ஸ்பிளைன் இட். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா. லெட் மீ செக் தட். நான் அதை செக் பண்ணட்டுமா. லெட் மீ ட்ரை ஒன்ஸ். இதை ஒர்க்கை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இது பெர்மிஷன் தருவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு தான். ஓகேங்களா இதே மாதிரி நீங்களும் சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஷாலை. ஷாலை பிளஸ் verb. ஓகேங்களா இதுவும் பெர்மிஷன் கேட்கறதுக்கு தான். ஷாலை க்ளோஸ் த டோர். இந்த டோரை நான் க்ளோஸ் பண்ணட்டுமா. ஷாலை ஹெல்ப் யூ வித் திஸ். இதுல உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா. ஷாலை கால் ஹிம் நவ். நான் இப்ப அவனை கூப்பிடட்டுமா. இதே மாதிரி நீங்க ஏதாவது சென்டென்ஸ் சொல்றீங்களா. ஷாலை பிரிங் வாட்டர். ஷாலை கம் இன். shall I go இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா shall I start. நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா. இதே மாதிரி நீங்களும் சென்டென்ஸை கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுங்க, பேச முடியும். ஓகேங்களா நெக்ஸ்ட் போமா. சரி கேன் ஐ. கேன் ஐ அப்படின்னா என்னால முடியும்னு அர்த்தம். ஓகேங்களா கேன் ஐ. கேன் ஐ இது வந்து எபிலிட்டியை சொல்லக்கூடியது. கேன் ஐ பிளஸ் verb. கேன் ஐ கம் இன். நான் உள்ள வர முடியுமா. ஓகேங்களா கேன் ஐ ஆஸ்க் ஏ கொஸ்டின். ஒரு கேள்வி கேட்க முடியுமா. Can I borrow your pen? உங்களோட பெண்ணை நான் வாங்கிக்க முடியுமா. ஓகேங்களா இதே மாதிரி சொல்ல can I talk to you? உங்கள்ட்ட பேச முடியுமா. can I sit here? நான் இங்க உட்கார முடியுமா. இதே மாதிரி நீங்க வந்து முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு can I யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து could you plus verb. could you அப்படின்றது எதுக்கு, அது வந்து பொலைட்டா கேட்கறதுக்கு. ஓகேங்களா could you repeat that? நீங்க திருப்ப சொல்லுவீங்களா, தயவு செய்து சொல்லுவீங்களா, அப்படியே ப்ளீஸிங்கா கேட்கறதுக்கு could you யூஸ் பண்ணலாம். could you help me? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி தருவீங்களா. could you show me the way? ஓகேங்களா அந்த வழியை காட்டி தருவீங்களா. could youன்றது எதுக்கு, pleasing. ஓகேங்களா could you repeat that? நீங்க திருப்பி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா ஓகேவா நெக்ஸ்ட் போவோமா. நெக்ஸ்ட் please don't plus verb.
ஓகேங்களா. ப்ளீஸ் டோன்ட் அப்படின்னா என்ன, தயவு செய்து இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஐயோ தொந்தரவு பண்ணாதீங்க, செய்யாதீங்கப்பா இது அப்படின்றோம்ல. ப்ளீஸ் டோன்ட் ஷவுட், சத்தம் போடாதீங்க, தயவு செய்து சத்தம் போடாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டச் தட், அதை தொடாதீங்க. ஓகேங்களா. இதே மாதிரி நீங்க எதை சொல்லுவீங்க, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாத, தயவு செய்து மறந்துடாத. ப்ளீஸ் டோன்ட் பி லேட், தயவு செய்து லேட்டா வராத. புரியுதுங்களா. இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒன்னே ஒண்ணு ஸ்கிப் பண்ணாம பாருங்க தயவு செய்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, யூ நீட் டு. யூ நீட் அப்படின்னா என்னது, நீங்க எதை செய்யணும், நீ கண்டிப்பா செய்யணும் அப்படின்ற. யூ நீட் டு ரிலாக்ஸ், நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, உனக்கு அது தேவை. ஓகேங்களா. நீட் டு ட்ரை அகைன், நீ திருப்ப ட்ரை பண்ணி பாரு. யூ நீட் டு லிசன் கேர்ஃபுல்லி. இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்க. நான் சொல்ல சொல்ல போர் அடிக்குதோ. நெக்ஸ்ட், யூ டோன்ட் ஹாவ் டு. ஓகேங்களா. யூ டோன்ட் ஹாவ் டுனா என்னது, நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஹாவ் டு அப்படின்னா என்ன, நீ கட்டாயம் செய்யணும். யூ டோன்ட் ஹாவ் டுனா நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஹாவ் டு வெயிட், நீ வெயிட் செய்யணும்னு அவசியம் இல்லை, காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஹாவ் டு கம் டுடே, நீ இன்னைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்பிளைன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி டெய்லி லைஃப்ல நமக்கு வருது இல்லையா. இந்த 30 பேட்டர்ன்ஸை முதல்ல நல்லா தரவா படிங்க, கண்டிப்பா இங்கிலீஷ்ல பேசலாம். நெக்ஸ்ட் வந்து ஐ ஃபீல் லைக். ஐ ஃபீல் லைக், ஐ ஃபீல் லைக் அப்படின்னா என்ன, நான் அதை வந்து உணர்றேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா. எனக்கு தோணுது, ஐ ஃபீல் லைக் டான்சிங், எனக்கு டான்ஸ் ஆடணும் நான் உணர்றேன், அவசியம், மனசு வருது, எனக்கு வந்து எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ ஃபீல் லைக் டான்சிங், ஐ ஃபீல் லைக் கிரையிங். ஒரு சில டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா எனக்கு அழணும்னு தோணுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ ஃபீல் லைக் கிரையிங். இப்போ வந்து எனக்கு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போ ரொம்ப போர் அடிக்கும், ஐ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேங்களா. ஐ ஃபீல் லைக் ஈட் சம்திங். ஓகேங்களா, எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. ஓகேங்களா. ஐ ஃபீல் லைக் டாக்கிங் டு யூ, உன்கிட்ட பேசணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவோம்ல. எத்தனை பேர் இப்படி சொல்லியிருப்போம். ஓகேங்களா. அதனால இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, நீங்களும் வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ ப்ரிஃபர் டு. ஐ ப்ரிஃபர்னா எனக்கு தேவைன்னு அர்த்தம். ஓகேங்களா. ப்ரிஃபர் அப்படின்னா என்ன, நான் வேணும், இதுக்குதான் நான் ப்ரிஃபரன்ஸ் தருவேன், முன்னுரிமை தருவேன்னு அர்த்தம். ஐ ப்ரிஃபர் டு ஸ்டே ஹோம், நான் வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ ப்ரிஃபர் டு ட்ரிங்க் டீ, எனக்கு டீ டீ குடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டீயா காஃபியானா டீ தான். ஓகேங்களா. ஐ ப்ரிஃபர் ரீட் புக், எனக்கு புக்கு படிக்கிறது தான் பிடிக்கும், அதுக்கு தான் நான் முன்னுரிமை தருவேன்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்க எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை சொல்லி சென்டென்ஸை மேக் பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இட் இஸ் ஹார்ட் டு அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப கஷ்டம்பா இது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இட் இஸ் ஹார்ட் டு பிலீவ், இதை நம்புறதுக்கே கஷ்டமா இருக்குது அப்படின்றோம்ல, அதுதான். இட் இஸ் ஹார்ட் டு வேக்கப் ஏர்லி, எனக்கு சீக்கிரம் எந்திக்கணும்னாவே கஷ்டம். 6 மணிக்கு நம்ம ஒரு ஏதோ படத்துல சொல்லுவோம், மிட் நைட்ல எந்திக்கணுமான்னு, அந்த மாதிரி. இட் இஸ் ஹார்ட் டு வேக்கப் ஏர்லி. இட் இஸ் ஹார்ட் டு ட்ரஸ்ட் பீப்புள். கண்டிப்பா பீப்புளை வந்து நம்புறது இப்ப கஷ்டம் தான், நம்பினா நம்ம தான் ஏமாந்து போவோம். ஓகேங்களா. ஓகே தானே. இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்குதா. இந்த மாதிரி இந்த ஒரு 20 அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேட்டர்னை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷை பேசலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போவோமா. நெக்ஸ்ட், இட் இஸ் ஈஸி டு. இது ரொம்ப ஈஸி தான்ப்பா அப்படின்னு. இட் இஸ் ஈஸி டு லேர்ன், படிக்கிறது ஈஸி. இட் இஸ் ஈஸி டு குக், சமைக்கிறது ஈஸி தான். ஓகேங்களா. இட் இஸ் டைம் டு, இதுதான் நமக்கு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் டைம் டு ஸ்டார்ட், இது தொடங்குறதுக்கு சரியான நேரம். இட் இஸ் டைம் டு ஸ்லீப், இது தூங்குறதுக்குள்ள நேரம். ஓகேங்களா. ஐ ஆம் வெயிட்டிங் டு பிளஸ் verb, ஐ ஆம் வெயிட்டிங் டு மீட் யூ, உன்னை சந்திக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஐ ஆம் வெயிட்டிங் டு. ஓகேங்களா. ஐ ஆம் வெயிட்டிங் டு பிகின், இதை தொடங்குறதுக்காக நான் காத்திருக்கேன்னு அர்த்தம். புரியுதுங்களா. ஐ ஆம் எக்ஸைட்டட். ஓகேங்களா. எக்ஸைட்டட்னா என்ன, ஆச்சரியப்பட்டு போறதுன்னு சொல்லலாம். எக்ஸைட்டட் நான் வந்து ஆர்வமா இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஐ ஆம் எக்ஸைட்டட் டு லேர்ன், நான் வந்து படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். ஐ ஆம் எக்ஸைட்டட் டு டிராவல். ஓகேங்களா. அடுத்தது ஐ ஆம் ரெடி டு. ஐ ஆம் ரெடி டுனா என்ன, நான் வந்து ரெடியா இருக்கேன், இதாட்டு ப்ரிப்பேர்டா இருக்கேன்னு அர்த்தம். ஐ ஆம் ரெடி டு பிளஸ் verb. ஐ ஆம் ரெடி டு கோ. ஐ ஆம் ரெடி டு ஸ்டார்ட். இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. ஐ ஆம் அஃப்ரைட் டு அப்படின்னா என்ன அர்த்தம், பயம். ஐ ஆம் அஃப்ரைட் டு ஆஸ்க். ஓகேங்களா. ஐ ஆம் அஃப்ரைட் டு டிரைவ். நெக்ஸ்ட், ஐ ஆம் ஹாப்பி டு பிளஸ் verb. ஐ ஆம் ஹாப்பி டு ஹெல்ப். ஐ ஆம் ஹாப்பி டு மீட் யூ. இதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்களும் சென்டென்ஸை மேக் பண்ணணும். ஓகேவா. சரி, இப்படி லென்த்தா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி ஷார்ட்டா முடிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட், ஐ ஆம் நாட் ஷுர் டு.
ஐ ஆம் நாட் ஷுர் டுனா என்ன, உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஷுரா இல்ல, உறுதியா சொல்ல முடியாதுன்றல. ஐ ஆம் நாட் ஷுர் டு ஆன்சர். ஓகேங்களா, ஐ ஆம் நாட் ஷுர் டு சே. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஐ ஃபர்கெட் டு. ஃபர்கெட்னா மறந்து போச்சுன்னு அர்த்தம். ஐ ஃபர்கெட் டு கால் யூ, நீ கூப்பிடுறதுக்கு நான் மறந்துட்டேன். ஐ ஃபர்கெட் டு சென்ட் த ஃபைல், ஃபைல் அனுப்புறதுக்கு மறந்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஐ டிசைடட் டு அப்படின்னா முடிவு பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஐ டிசைடட் டு ஸ்டடி, நான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஐ டிசைடட் டு ஸ்டாப், நான் இதை ஸ்டாப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஐ டிசைடட் டு கோ. ஓகேங்களா, ஐ டிசைடட் டு கம். இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம சென்டென்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பண்ணிட்டு நீங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருத்தரும் கமெண்ட்ஸ் பண்ணவே மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.